எக்ஸ்ட்ரீம்லி பயங்கர டயர்டுன்னு சொல்லலாம். பயங்கரமா ஃபங்ஷன் வந்துட்டே இருக்கு. ஸோ நேத்து நைட் வீட்டுக்கு வரதுக்கே ஒரு 10:30 அந்த மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டெல்லாம் வந்து நீட் பண்ணிட்டு தான் நான் தூங்கினேன். ஸோ இப்போ தான் வந்து ஃபங்ஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ மேக்கப்பெல்லாம் லைட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ கிளம்பும்போது பயங்கர அவசரத்தில் இது போடலாமா அது போடலாமான்னு சொல்லிட்டு வீடு வந்து இந்த ஃபஸ்ட்டு காமிச்ச கிளிப்பில் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை வந்து அப்படியே போட்டுட்டு படுக்கலாம் போல தான் இருந்தது. பட் ஸ்டில் ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் எல்லாத்தையும் நீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவ்வளோ டயர்ட்லேயும் வந்து எல்லாத்தையும் வந்து நீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நேற்று வந்து வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் வந்து இன்னும் மடிக்காமலே இருந்தேன். ஸோ அதையுமே மடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னென்ன மாதிரி நான் கிளம்பேன், என்னென்ன அக்சசரிஸ் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட இடையில வந்து காமிச்சிருக்கேன். அண்ட் இப்போ வந்து கல்யாண சீசன் வந்து நிறையா வருது. நிறைய பேருக்கு கல்யாண சீசன் வரும்போது வீடு இப்படி தான் இருக்கும். பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலலாம் அப்படி தான் இருக்கும். அதுவும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே போவோம். இப்போ வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அஸ் வெல் அஸ் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்றனால கண்டினியூஸாக நான் வந்து வெளியில் போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் முன்னாடியே வந்து எடுத்து வைக்கலை. ஏன்னா நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா, ஸோ என்னோடய ஃப்ரெண்டு மேரேஜுக்கு நைட் அண்ட் மார்னிங் வந்து என்ன லுக் க்ரியேட் பண்ணுறனோ அது அப்படியே டிட்டோவாக என்னோடய ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கும் நான் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கே தெரியும் நான் வந்து ரிப்பீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இது மாதிரி வேறு ஃபங்க்ஷன் அங்கே வரவங்கலாம் இங்கே வரப்போகிறது இல்லை. அதனால் வந்து எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரே ஃபங்க்ஷனுக்கு திருப்பி போட்டால் தான் சார் நேற்று தானே இந்த ட்ரெஸ் போட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ ரிப்பீட் பண்ணுறதுல என்னென்னா, நான் வந்து லெஹங்கா வந்து நைட் வியர் பண்ணியிருந்தேன். அது வந்து சும்மா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 hours வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் சாரீ வந்து 1 hour கூட இல்லை, ஒரு 45 minutes தான். ஏன்னா காலையில் வந்து குட்டீஸையும் கூட்டிகிட்டு போனனால சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் அதை திருப்பி அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போடலாம், ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா. நான் முன்னாடியே வந்து ட்ரெஸ் விலாகில் வந்து காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிட்டோம்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த கலரில் பார்டர் இருக்கிற மாதிரி சாரீஸ் வந்து இருக்கணும். இது வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஆரி ஒர்க் ரெடிமேட் ப்ளவுஸ் தான். இதில் வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க் நிறையா பண்ணியிருப்பாங்க. நைட் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும், மார்னிங் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு டீசெண்டான லுக்கே கொடுக்கும். ஸோ என்கிட்ட இந்த கலர் சாரீ இருந்ததா. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ப்ளவுஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இப்போ வரையுமே ரொம்ப ஃபிட் கரெக்டாக இருக்குது. ஒல்லியாக இருந்தப்பையும் கரெக்டாக இருந்தது. இப்போ லைட்டு கொஞ்சம் உடம்பு போட்டேன், அப்பயுமே கரெக்டாக தான் இருக்குது. பிகாஸ் லைட் ஃப்ளெக்சிபிள் மாதிரியான ஒரு ஐட்டம். அண்ட் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணும்போது அடுத்தடுத்த நாள் வருது. இல்லைனா ஒரு 4 to 5 days வந்தால் கூட நான் அந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ப்ளீட் பண்ணி செக்யூர் பண்ணி வச்சுடுவேன். ஸோ தட் அன்னைக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் எஃபோர்ட் போட்டால் போதும், செகண்ட் டைம் வந்து எஃபோர்ட்லெஸ்ஸாக கிளம்பிடலாம். ஸோ நான் வந்து இந்த செயின் தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு கவரிங் தான். ஒரு 5 to 6 yearsக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ ரொம்ப கலர் வந்து ஃபேட் ஆகல, ரொம்ப நல்லா தான் இருக்குது. அண்ட் ஸ்டெட் வந்து கோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மாட்டல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஸ்டோன் லைட்டாக பீட்ஸ் தொங்குற மாதிரி இருக்கும். அண்ட் பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடா ஒரு கையிலையும் இன்னொரு கையில் வந்து சரி ஓகே க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் பேங்கிளும் வந்து மேட்ச் பண்ணியிருந்தேன். சென்டரில் வந்து அதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் இருக்கிறனால போட்டேன். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக ஒரே ஒரு பேங்கிள் போட்டுட்டு போகிறது எனக்கு ஓகே. ஸோ இது அப்படியே ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிறேன். பிகாஸ் இது அப்படியே தான் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். மேபி செயின் மட்டும் வேறு ஏதாவது கோல்டு இது போட்டுக்கலாம். ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் தான் நான் கோல்டு போடுவேன். எங்கள் வீட்டில் அம்மா சொல்லுவாங்க அண்ட் மதர்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. மற்றதுக்கெலாம் எனக்கு கோல்டு போடுறதுக்கு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அது போட்டுட்டு அது பயமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு நான் பெருசாக விரும்பவும் மாட்டேன். அண்ட் டிசைன்ஸுமே வந்து அதே டிசைன்ஸ் போடுறதுக்கு எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் ஐம் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். ப்ளஸ் எனக்கு வந்து ஒயிட் ஸ்டோன் ஜுவல்லரிஸ் தான் ரொம்ப பிடிக்கும் கோல்டன் கலரை விட. பிகாஸ் எனக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பெருசாகவே விரும்புவேன். இப்போ இந்த லுக்லேயுமே கூட சரி முகூர்த்தம்னு சொல்லி சாரீ கட்டிட்டு போனேன். மற்றபடி எனக்கு சாரீ கட்டுறதை விட எனக்கு வந்து சாரீ கட்ட பிடிக்கும். பட் ஃபார்மல் சாரீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுற மாதிரி சாரீஸ் அண்ட் அதுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் போடுறது எனக்கு பெருசாக பிடிக்காது. ஸோ நைட் வந்து லெஹங்கா போட்டு அண்ட் ஒயிட் ஸ்டோன் ஜுவல்லரி போட்டிருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது எனக்கு ரொம்ப சூட்டபுளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு அது அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வித்தின் 10 minutes
அப்படியே வந்து க்ளீன் பண்ணியும் வச்சாச்சு. ஸோ தட் நெக்ஸ்ட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறைய டைம் வந்து வெளியே போவீங்க, இப்போ வீடு வந்து கஜகஜன் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு வந்து சின்ன எஃபோர்ட் போட்டால் போதும், அதுக்கப்புறம் நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சின்ன எஃபோர்ட் போட்டால் நெக்ஸ்ட் டைம் நமக்கு கிளம்புறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், வீடுமே பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக சில் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட கான்செப்ட். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். இது கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் ஆர் என்னோட vlog அந்த மாதிரி வந்து சொல்லலாம். நத்திங் மோர் தென் தட். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ எனி வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.